ஹை கைஸ், வெல்கம் டு நோஃபுல் டைரிஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, த மதுரை கிச்சன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கோரமங்கலா லொக்கேட் ஆகிருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கோரமங்கலா 6th பிளாக்கு அப்போலோ ஃபார்மசிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உண்டான மெனு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டோட மெனு. எல்லாமே நம்ம பட்ஜெட்குள்ளே தாங்க இருக்குது எல்லா ஃபுட்டுமே. ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பணியாரம். இதுக்கு டொமேட்டோ சட்னி கொடுக்குறாங்க, கோகனட் சட்னி கொடுக்குறாங்க, மின் சட்னி கொடுக்குறாங்க. இதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பணியாரத்துக்கு. மெயின் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பணியாரம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு சாஃப்டாக இருந்துச்சு பணியாரம். இது 50 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன். இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நான் 3 சட்னி மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன். டேஸ்ட் செம மஸ்ஸாக இருந்துச்சு பணியாரம். நெக்ஸ்ட்டாக நான் இடியாப்பம் ட்ரை பண்ணேன். இடியாப்பம் ப்ளஸ் கோகனட் மில்க்கு. இதுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக நான் வடகரி வாங்கியிருந்தேன். இதுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக வடகரி கூட நான் இடியாப்பம் ட்ரை பண்ணேன். வடகரி நல்லா வடையை ஸ்மாஷ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி குழம்புல போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு இது புளிக்குழம்பு மசாலா கிடையாது. இது கறி மசாலா. நம்ம சிக்கன் குருமா இல்லை மட்டன் குருமா எப்படி செய்வோம் அதே மாதிரி மசாலா கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த வடகரியில். டேஸ்ட்டு ஒரு யுனிக்காக இருந்துச்சு. அடுத்ததாக நான் கோகனட் மில்க்கோட ட்ரை பண்ணேன். கோகனட் மில்க் பார்த்தீங்க அப்படின்னா பால் ரொம்ப திக்காக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கோகனட்டை நல்லா அரிஞ்சிருந்துச்சு பாலில். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 130 ருபீஸ் ஆகுது எல்லாமே சேர்த்து. இடியாப்பம் ப்ளஸ் கோகனட் மில்க்கு ப்ளஸ்ஸு வடகரி. இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பொடி இட்லி. இதுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனியனு கறி லீவ்ஸ் போட்டனால டேஸ்ட்டு செம மஸ்ஸாக இருந்துச்சு. கடை ஆரம்பிச்சு இது ஆக்சுவலி ரொம்ப ஓல்டு பிராண்ட் சார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாவே நாங்கள் கோரமங்கலால இருக்கிறோம். சரி. ஸோ இடையில மிடில் ஒரு கோவிட் இஷ்யூல கொஞ்சம் இடையில கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஓப்பன் ஆகி 3 months ரன்னிங் இருக்கு. ஜூலை 11th ஓப்பன் பண்ணும். சரி. காலையில ஏர்லி மார்னிங் 5:45 டீ ரெடி ஆகும். டீ காஃபில ரெடி ஆயிடும். 6:30 ஃபுட் ரெடி ஆயிடும். பொங்கல், உப்புமா, இட்லி, தோசை, மினி இட்லி, பொடி இட்லி, பூரி, காம்போ பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் 6:30 ஓப்பன் ஆகும். டில் நைட் 12 o'clock நான் ஸ்டாப்பா எல்லா ஐட்டமும் இருக்கும். நைட் க்ளோஸ் பண்றதுங்க 12 o'clock. நைட் 12 o'clock. இப்ப மதுரை கிச்சன் பெங்களூர்ல இப்ப இதை சேர்த்து 3 இடத்துல இருக்குங்க. எலக்ட்ரானிக் சிட்டில ஒன்று இருக்கு, மாரத்தல்லில ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் மெயின் பிரான்ச். ஆக்சுவலி கோரமங்கலா 6th பிளாக்லங்க. கோரமங்கலா 6th பிளாக்ல கோரமங்கலா கிளப் பக்கம் இருக்குங்க. கோரமங்கலா கிளப்ல ஒரு 100 மீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா அப்போலோ மெடிக்கல் இருக்கும். அப்போலோ மெடிக்கலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.